துருக்கி வான்வெளிகளில் ஈரான் மீண்டும் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரான் ஏவிய இரண்டாவது ஏவுகணையை தாக்கி அழித்துள்ளதாக நேட்டோ பாதுகாப்பு படை குறிப்பிட்டுள்ளது. இதன் மூலம் ஈரான் மீண்டும் துருக்கி மீது தாக்குதல் நடத்த உறுதியாகியுள்ளது. ஈரானின் தொடர் தாக்குதலால் துருக்கியின் அதானா பகுதியில் உள்ள தூதரகத்தை அமெரிக்கா மூடியுள்ளது. மேலும் அத்தியாவசிய பணிகளில் இல்லாத ஊழியர்கள் வெளியேறுமாறு அமெரிக்க தூதரகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தனது எக்ஸ் தள பக்கத்தில் அமெரிக்க தூதரகம் பதிவொன்றை பதிவு செய்துள்ளது. மார்ச் 9, 2026 அன்று பாதுகாப்பு அபாயங்கள் காரணமாக அவசர நிலை அல்லாத அமெரிக்க அரசு ஊழியர்கள் மற்றும் அமெரிக்க அரசு ஊழியர் குடும்பத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் அதானாவின் துணை தூதரகத்தை விட்டு வெளியேறுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். தென்கிழக்கு துருக்கியில் உள்ள அமெரிக்கர்கள் எப்போதே வெளியேறுமாறும் வலுவாக ஊக்குவிக்கப்படுகின்றனர் என அந்த பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் ஈரான் துருக்கி மீது அடுத்தடுத்த ஏவுகணைகளை அதிரவைக்கும் முகமாக ஏவியமை அப்பகுதியில் பதற்ற நிலையை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.